ம். எங்கள் கண்களின் மீட்பருமாகிய கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள்லயும் நாங்க உம்முடைய சமூகத்தில கூடி உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் கொடுத்த அந்த நல்ல ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆமா, நீங்க ஆராதனை நாயகன் ஆண்டவரே. ஏன்னா, நீர் அவ்வளோ ஒரு மகத்துவம் உள்ள மகிமையான தெய்வம். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எழுப்பி தந்த சாட்சிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகோதரி ரூத்துக்கு நீங்க கொடுத்த நல்ல சுகத்துக்காக நாங்கள் அந்த விடுதலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இனி மகளை எந்த தீங்கும் துக்கப்படுத்தாதபடிக்கு நீர் ஒரு பரிபூர்ண சுகத்தை மகளுக்கு நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே. அதேபோல கிரேஸ் சிஸ்டர் சொன்ன சாட்சிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த சகோதரி சகுந்தலாக்கு கொடுத்த நீர் விடுதலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. டாக்டர்ஸ் முடியாது என்று சொன்னாலும் கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிறீர். நீர் எங்களுடைய சிருஷ்டிகர்த்தா ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த மகளுக்கும் நீங்க ஒரு பரிபூர்ண சுகத்தை தாருங்க. நீர் எப்பொழுதும் எங்களை பறந்து காக்கிற பட்சியைப் போல நீர் எப்பொழுதும் எங்களை பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை உள்ளங்கைகளிலே நீங்க வரைந்து வைத்திருக்கிறீர் என்ற அந்த ச இத கூட நாங்க உணர்ந்து கொள்ளும்படியாக முத்துலட்சுமி சிஸ்டரையும், மகன் வினோத்தையும் நீங்க பாதுகாத்த தயவுக்காக நாங்க உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்க எவ்ளோ ஸ்மார்ட்டா, எவ்ளோ கேர்ஃபுல்லா எப்படியெல்லாம் இருந்தா கூட உம்முடைய பாதுகாப்பு இல்லன்னு நாங்க ஒன்றும் இல்ல ஆண்டவரே. அதை நாங்கள் எப்பொழுதும் நாங்க உணர்ந்து கொண்டு உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை அவர்களை அந்த நேரத்தில அவர்களை பாதுகாத்து, அவர்களை தப்புவித்த தயவுக்காக ஸ்தோத்திரம். எந்த ஃபயரும் ஏற்படாதபடிக்கு அந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டாக ஆகி, அவர்களுக்கு எந்த பாதிப்போ, அவர்களோட உடைமைகளுக்கு பெரிய சேதமோ எதுவும் வராதபடிக்கு நீர் அவர்களை பாதுகாத்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல கூட நீர் எங்களோடு இடைப்படுங்க. தெரிந்த வசனங்களா இருந்தாலும், நீங்க ஆவியானவர் எங்க ஒவ்வொருத்தர் கூடயும் தனிப்பட்ட விதத்துல நீங்க பேசுங்க ஆண்டவரே. துதி, கன, மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தயவாய் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அ ஆக்சுவலா பாதி மெசேஜ் வந்து ஜெசிந்தா சிஸ்டரே எடுத்துட்டாங்க. அதோட இது 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 ஒரு நீட்சியா, அதோட ஒரு கன்டினியூஷனா நீங்க வச்சுக்கலாம். நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். பார்க்கல தேவனுடைய மகிமை. ஆண்டவரோட மகிமைய பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும்னு நெனச்சேன். ஆண்டவரோட மகிமைன்னு சொல்லும்போது, மகத்துவம், அவரோட கம்பீரம், இந்த மகிமை, வல்லமை அந்த வார்த்தையெல்லாம் தனித்தனியா அதுல ரொம்ப அத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கு ஒரு அர்த்தங்கள் போடுறதில்ல. எல்லாமே ஒரு ஆண்டவர பத்தி சொல்லும்போது, அவரோட கேரக்டர பத்தி சொல்லும்போது, அவருடைய மகிமை, வல்லமை எல்லாமே, அவருடைய மகத்துவம் அதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு சொல்லப்படுது. அவ்ளோ பெரிய தெய்வம் நம்முடைய தெய்வம். நம்முடைய சாதாரண இப்ப நம்ம இந்த மகத்துவம், கம் அ அந்த மாரி வார்த்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்றதில்ல. நம்மளோட பேச்சு வழக்குல. நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, எதெல்லாம் நம்மள அப்படியே நம்ம வாய் அடைச்சு போறோம்ல, அதுதான் அவரோட மகிமைன்னு நான் நெனைக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிறேன். எதெல்லாம் எதெல்லாம் நம்மள வாயடைச்சு போக வைக்குதுன்னா, ஆதியாகமம் 1வது வசனம். 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் வரைக்கும் அவரோட க கிரியைகள், அவருடைய இது எல்லாமே நம்மள வாயடைச்சு போக தான் வைக்குது. ஏன்னா, இந்த பூமி வந்து எப்படி உண்டானதுன்னு அத நம்ம தியானித்தாலே, அது ஒரு பெரிய அவரோட மகிமைய நமக்கு அது வந்து பிரஸ்தாபப்படுத்துது. அப்படி சொன்ன மாத்திரத்துல வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. வெளிச்சம் உண்டாயிற்று. அது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அந்த வெளிச்சம் நம்ம இந்த இத்தனை ஆண்டுகளா அது நடந்துகிட்டே அது இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா, அது அவரோட படைப்பு. அது ஆகாய விரிவு, நட்சத்திரம், சூரியன் எ எல்லாமே அவ ஒரு சின்ன நம்ம வீட்ல இருக்கிற ஒரு கோழியோட உளுந்து அதோட அந்த ரெக்கைய எடுத்து நம்ம கையில வச்சோம்னா தெரியும். இது யாரோட அ இது சிருஷ்டிப்பு, என்ன அதுல அத மாதிரி செய்ய முடியுமே தவிர, அதையே செய்ய முடியாது மனுஷனால. அத மாதிரி சைனால இருந்து உங்களுக்கு என்ன கலர் வேணும்? என்ன டிசைன் வேணும்? அத மாரி ரெக்கையெல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்க்கு செஞ்சு அனுப்புறாங்க. அத மாதிரி செய்ய முடியுமே தவிர,
அதையே ஒத்தனாலையும் உருவாக்க முடியாது. அன்னைக்கு கூட எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் நியூஸ்லயாவது நம்ம பார்த்துருக்கோம். அந்த பிரெஞ்ச் ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிச்சாங்கல்ல. அவ்வளோ பெரிய வல்லரசு அந்த நாடு. அ 7 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். 2024ல ஜூலை மாசம் அவங்க இந்த பிரெஞ்ச் ஒலிம்பிக்ஸ் நடத்தப் போறாங்கன்ட்டு. அதோட அந்த ஓப்பனிங் செரிமனி போட்டாங்க. கோடி கோடியான பணம், கோடி கோடியான டாலர்ஸ் செலவு பண்ணி செய்யப்பட்டது. ஆனா, அந்த மழைக்கு மேல அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்ல. அது அவ்ளோ மோசமா இருந்துச்சு. அந்த அந்த ஓப்பனிங் செரிமனி வந்து அப்படியே எல்லாமே வெட்ட வெளியில நடக்கிறது. எதுவுமே க்ளோஸ்டு டோர்ஸ்ல நடக்கறதில்ல. வெட்ட வெளியில நடக்குது. எல்லாரும் மழையில நனைஞ்சு பெரிய பெரிய எங்க ஊரு, இந்த ஊரு ராஜா கூட அங்க ஒரு நம்ப ஊர்லலாம் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டு நம்ம நிப்போம்ல. மழைக்கு அவசரமா தெரியாம வந்துட்டா, ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து தலையில போட்டுக்குவோம்ல, தலை நனையாம. அத மாரி அவரும் நின்னுட்டு இருந்தாரு. அதான் நெனச்சேன், மனுஷன் எவ்ளோ பெருமை பாராட்டுனாலும், ஆண்டவர் வந்து எவ்ளோ பெரிய தேவன். அந்த இயற்கைக்கு மேல உங்களுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. அவர் அத வந்து அத பிரகடனப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் கர்த்தர் இருக்கிறாருன்னு நம்புறாங்களோ, நம்பலையோ, ஆனா அவரோட மகிமை வந்து அது அந்த வானமும், பூமியும், அதுல உள்ள யாவையும் அத பிரஸ்தாபப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா, அவர் மகத்துவமான அவ்ளோ பெரிய தேவன். அ வேதத்துல கூட நான் சொன்ன மாரி, முதல்ல இருந்து தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவரோட மகிமை தான். அதனால நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச, எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு 1, 2 காரியங்கள மாத்திரம் இங்க சொல்லலாம்னு நெனைக்கிறேன். 1 ராஜாக்கள் 8:11 1 ராஜாக்கள் 8 10வது வசனம். இது தெரியும். சாலமனோட ஆலயத்த பத்தி இங்க போட்டிருக்குது. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில், மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதுக்கு நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்றாம். எப்படி இது வந்து நடக்காதது. நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. எந்த சர்ச்சையும் வந்து ஒரு மேகம் மூடுறத உள்ள, உள்ளுக்குள்ள. இவங்க சொல்றது உள்ளுக்குள்ள. அவங்க போய் ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு அப்படி வந்து அவரோட மகிமை மூடுச்சு, ஆலயத்தை நிரப்பிற்று அப்படின்னு. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் செய்யாத ஒரு அற்புதமா அந்த 10 வாதைகள் எப்ப அதுல ஆண்டவரோட மகிமை விளங்குச்சு. அவரு செங்கடல பிளந்து, அதுவரைக்கும் அது ஹிஸ்டரியில நடந்ததே இல்ல. ஒரு கடல் பிளந்து ஜனங்களுக்கு பாதை உண்டானது. அவங்கள போல ஆண்டவரோட மகிமைய இவ்ளோ க்ளோஸா வேற யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. வானத்துல இருந்து மன்னா, கன்மலையில இருந்து அவங்களுக்கு தண்ணி, கூடவே நடக்கிறதுக்கு மேக ஸ்தம்பத்துல ஆண்டவரோட பிரசன்னம், ராத்திரியில அது அக்னி ஸ்தம்பமா, அவ்ளோ அவ்ளோ ஃபுல்லாவே பைபிள் முழுசுமே அவரோட மகிமைய நம்ம பார்க்குறோம். எப்பொழுதெல்லாம் எப்பல்லாம் கடவுள் தன்னோட மகிமைய வெளிப்படுத்துறாரு. இப்ப நான் நான் புரிஞ்சுகிட்டது வரைக்கும் எப்பல்லாம் ஒரு வெற்றி, எப்பல்லாம் ஒரு சண்டை, அ அந்த மாரி நேரத்துல வந்து ஆண்டவரோட மகிமைய நம்மளால பார்க்க முடியும். எப்பல்லாம் ஒரு ஜனங்கள் கூடி அவர ஆராதிச்சு, அவர தொழுது கொள்ளும்போது, அவருடைய மகிமையின் பிரசன்னத்த வந்து நம்மளால உணரக்கூடியதா இருக்கு. ஒரு ஒரு இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, என்னாகமம் 20வது அதிகாரம் 2ல இருந்து 6 யாராச்சும் எனக்காக வாசிங்க. என்னாகமம் 20 2வது வசனத்துல இருந்து 6வது வசனம். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோடே வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. ஆமென், ஆமென். இந்த இந்த இன்சிடென்ட் நமக்கு தெரியும்.
ஆண்ட ம ஜனங்க வந்து தண்ணி இல்லன்னு சொல்லி மோசே கூட வாதாடுறாங்க. வாதாடுறது ஏதாவது ஒழுங்கா வாதாடினா கூட நம்மளுக்கு கொஞ்சம் மனசு ஆறிரும். நாங்க வந்து எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோதுன்னு இவங்க எத சொல்றாங்கன்னா, இந்த கோராகின் புத்திரர். அவங்க வந்து எப்படி இவங்களுக்கு எதிரா ஒரு கிளர்ச்சி மாரி பண்ணி, ஆண்டவரே பூமிய பிளந்து அவங்கள உள்ள எடுத்துக்கிட்டாரு. அது அதப்போல ஒரு சாபமான மரணம் ஏதாவது ஒண்ணு இருக்குமா? அதுக்கு சொல்றாங்க. அது மாரி நாங்களும் போயிருந்தா பரவாயில்லையே! இப்ப எப்பேர்ப்பட்ட ஒரு நன்றி கெட்ட ஜனம் இது. அ இவ்ளோ தூரம் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைய தோள்ல சுமக்கிற மாரி ஆண்டவரு அடிமையா இருந்தவங்க. இவங்க ஏதோ ரொம்ப ராயலா இருந்து, அப்புறம் ஆண்டவரு அவங்கள கஷ்டப்படுத்தினா பரவால்ல. இவங்களே அங்க அடிமைத்தனத்திலிருந்து இவங்க கூக்குரல கேட்டு, இவங்கள விடுதலை பண்றேன்னு ஆண்டவர் கூட்டிட்டு வந்தா, எவ்ளோ வாய் பேசுறாங்க பாருங்க இந்த இடத்துல. நாங்களும் எங்க மிருகங்களும் சாகும்படிக்கு, நீங்க இந்த கெட்ட இடத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க. அதுவும் கேட்கிற பழமெல்லாம் வந்து அப்படியே உசிதமான சாதாரண பழம்லாம் கேட்கறதில்ல. அத்திப்பழம், திராட்சை பழம், மாதுளம் பழம் எல்லாம் பெஸ்ட்டா வேணும் அவங்களுக்கு. வனாந்திரத்துல இருந்தாலும் நல்லதா வேணும். ஏதோ அவர் தான் சொல்றாரே, நான் உன்ன பாலும் தேனும் இருக்கிற தேசத்துக்கு உன்ன கூட்டு போறேன்னு. ஆனா, இந்த விசுவாசம் இல்லாத சந்ததி, நன்றி இல்லாத இந்த சந்ததி மோசேக்கும், ஆரோனுக்கும் விரோதமா எழும்பி வருது. எனக்கு ரொம்ப புடிச்சது இது. 6வது வசனம் சொல்லுது, அப்பொழுது மோசேயும், ஆரோனும் சபையாரை விட்டு அவங்க திருப்பி ஆர்க்யூ பண்ணல. நீ இந்த பாயிண்ட் எல்லாம் சொன்னல, இப்ப இவ்ளோ நாள் கடவுள் உன்னை எப்படிலாம் நடத்துனாரு? பாயிண்ட் 1, பாயிண்ட் 2 நீ என்ன மாரி ஒரு வேலையில இருந்த? நீ கூக்குரல் போட்ட. ஆண்டவர் உன்ன கேட்டாரு. நான் எங்கேயோ தெய்வமேன்னு ஒரு இடத்துல ஆடு மேய்ச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்ன புடிச்சு கொண்டு வந்து உங்கள விடுவிக்கும்படியா என்னையும் என் அண்ணனையும் சேர்த்து இது பண்ணாரு. ஒரு ஆர்கியுமென்ட்டும் மோசே பண்ணவே இல்ல. ஆரோனும் பண்ணவே இல்ல. என்ன பண்றாங்க, நானா இருந்தா என்ன நெனப்பேன், ஒருவேள நம்ம கூட அப்படிதான். ஏன்னா வசனத்தெல்லாம் கேட்கிறோமே நம்மளும், அத மாரி வீணா போய் ஆர்க்யூ பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுக்குள்ள போய் படுத்துக்குவோம். நம்ப தலகாணியில போயி முகத்த புதைச்சு, நமக்கு அழுக வருமா இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு ஜனத்துக்கு நம்மள தலைவனா ஆண்டவர் வச்சுட்டாரே அப்படின்ட்டு, அப்படி போய் நம்ம மனசு நொந்து போயி, அவங்கவங்க மோசேயும் ஆரோனும் தங்களுடைய கூடாரத்துல போய் அங்க போய் அழல. நேரா எங்க போறாங்க? ஆசரிப்பு கூடார வாசல்ல போயி முகம் குப்புற விழுந்தார்கள். அந்த முகம் குப்புற அவங்க விழுந்த மாத்திரத்துல கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டதாம். நெறைய நேரம் நம்ம நெனைக்கிறோம், நம்ம வெற்றியா, நல்லா சந்தோஷமா கூடி ஆராதிக்கும்போது, அந்த மாரி நேரங்கள்ல தான் கர்த்தருடைய மகிமைய பார்ப்போம்னு இல்ல. இது எந்த மாதிரி நேரம்னா, மனசு வெறுத்து போய், சலிச்சு போயி, இது போதும். இதுக்கு மேல இவங்க கூட நம்மளால பாடுபட முடியலன்னு நமக்கு ஒரு சில நேரங்கள்ல நமக்கு கூட அந்த மாரி ஒரு அ சில சூழ்நிலைகள் வரலாம். நம்மளோட அந்த எண்டுக்கு வந்துரும் நமக்கு. இதுக்கு மேல நம்மகிட்ட சக்தி இல்லன்ற மாரி அவங்க என்ன பண்றாங்க, இதுக்கு மேல வேற கதி இல்ல. நமக்கு வேற கதியே இல்லன்னும்போது, அவங்க தங்களோட இடத்துக்கு போகாம ஆண்டவர தேடி வந்து சாஷ்டாங்கமா முகம் குப்புற விழுறது சாஷ்டாங்கமா அவருடைய கால்ல விழுகுறாங்க. ஒண்ணு அவங்களுக்கு இதுக்கு மேல போராடுறதுக்கு அவங்களுக்கு எனர்ஜி இல்ல. அதனால தான் நிக்கல. ஒருத்தன் உழுகுறான்னா, அவனால நிக்க முடியல. நிக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு துன்பம், துயரம், நெருக்கம் இருக்கும்போது, அவன் முகம் குப்புற விழுந்துர்றான். இன்னொன்னு, அவ்ளோ ஒரு தாழ்மை. நம்ம யார்கிட்ட போய் நம்ம அப்படியே சாஷ்டாங்கமா இப்படி கால்ல விழுவோம். நம்ம யார ரொம்ப நம்புறோமோ, யார் கூட நமக்கு அப்படி ஒரு நெருக்கமான ஒரு உறவ இவங்க 2 பேருக்கும் ஆண்டவர் கூட இல்லன்னா, அவர் கால்ல போய் இப்படி விழமாட்டாங்க. அ இன்னொன்னு தாழ்மை. ஒண்ணு விசுவாசம் வேணும். இவர் தான் செய்வாரு. இவரால தான் செய்ய முடியும். நம்மள இந்த இதுலருந்து எடுக்க முடியும். வெளியில எடுக்க முடியும். அப்படின்னு நம்மள பலப்படுத்த முடியும்னு நெனைக்கிறவங்க மேல உள்ள ஆண்டவர் மேல உள்ள ஒரு பெரிய விசுவாசம். அடுத்தது அவர் கூட இருந்த ஒரு நெருக்கமான உறவு. இன்னொன்னு ஒரு தாழ்மை. ஒருத்தவங்க கால்ல போய் நம்ம உழணும்னா, நம்மளோட எல்லா ஈகோவையும் நம்ம மூட்டை கட்டி வச்சா தான், அவரோட கால்ல போய் நம்மளால விழ முடியும்.
ஏன்னா, அது அவ்ளோ பெரிய தெய்வம் அவரு. நம்ம மனுஷர் கால்லலாம் போய் விழுந்தா கூட, இன்னைக்கு ஒரு வேள நம்மள அவங்க இது பண்ணிக்குவாங்க. நான் சொல்றேன் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஈவன் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் கூட நீங்க போய் நம்மளோட ஒரு பலவீனத்த சொல்லி நம்ம இது பண்ணும்போது கூட, இன்னொரு என்னைக்காவது ஒரு நாள் அத ஒரு கிண்டலாவோ கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு. நான் எல்லாரையும் சொல்லல. அத அத கூட நம்மளோட பலவீனங்கள திருப்பி அத பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா, நம்முடைய ஆண்டவர் எவ்ளோ நல்ல ஆண்டவரு. இவங்க போய் அப்படி முகம் குப்புற அவங்க நெடுஞ்சாங்கடையா விழும்போது, ஆண்டவர் தன்னோட மகிமைய காட்டுறாராம். அதுக்கப்புறம் அவங்க கூட பேசுறாராம். இது மாரி அவ்ளோ ஒரு அவங்கள திடப்படுத்தி, தைரியப்படுத்துறதுக்கு தன்னோட மகிமைய அந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அவங்கள அவங்கள தைரியப்படுத்துறாரு. அந்த மாரி ஒரு மோசமான நிலைமையில எல்லா சூழ்நிலைகளும் எதிரா இருக்கும்போது அவரு அப்படி செய்றாரு. இன்னொரு ஒரு காரியம் நமக்கு தெரிஞ்ச காரியம். யோவான் 20 1 முதல் 18 இவ்வளோ வசனத்தையும் நமக்கு நேரம் இருக்கா? வாசிக்க முடியுமான்னு தெரியல. யோவான் 20 1லருந்து 18. இது ரொம்ப எல்லாத்தையும் வாசிக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு தெரிந்த பகுதி. வாரத்துல முதல் நாள் காலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறைஞ்சு, அவரு மரித்து அடக்கம் பண்ண 3வது நாள் காலையில மகதலேனா மரியாள் அங்க போய் நிக்கிறா. உடனே இப்ப அங்க உள்ள போய் பார்க்குறா. அந்த கல்லறைய அடைச்சிருந்த கல் எடுத்து போட்டிருக்கு. உடனே போய் சீமோன் பேதுருவையும், யோவானையும் போய் சொல்றா, கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அவரு வச்ச இடம் தெரியல அப்படின்னு சொல்றா. உடனே பேதுருவும், யோவானும் ஓடி வர்றாங்க. ஓடி வந்துட்டு, உள்ள போய் பார்த்துட்டு, சீலைகள் 7வது வசனம் சொல்லுது. சீலைகள் கிடக்கிறதையும், அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டார்கள். ஒருத்தன் வெளியில இருந்து பார்க்காமயே விசுவாசித்தான். இன்னொருத்தன் உள்ள. 2 பேருமே உள்ள போறாங்க. அதுக்கப்புறமா இவன் சொன்னத மகதலேனா மரியாள் சொன்னது கரெக்ட் தான். யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்றத கண்டு விசுவாசித்தானாம். 10வது வசனம் 9 இவங்க யாருக்குமே இதுல யாருக்குமே விசுவாசம் இல்ல. எ ஏன்னா கூடவே 3 1/2 வருஷம் இருந்து, உண்டு, உறங்கி ஒரே இடத்துல இருந்திருக்காங்க. மகதலேனா மரியாள் ஆஃப்கோர்ஸ் அவங்க கூட உண்டு, உறங்கி இல்ல. ஆனா ஆண்டவர் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போனாரோ, அவ விடுதலை ஆனதுக்கு அப்புறம் அவளும் எல்லா இடத்துலயும் ஆண்டவர் கூட ஊழியத்துக்கு போயிருக்கிறா. அவர் எங்கெல்லாம் ஊழியம் செய்தாரோ அந்த இடத்துக்கு போயிருக்கிறா. இவங்க 3 பேருக்குமே என்ன அறிவில்ல, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைய அவங்க இன்னும் அவங்க இன்னும் அறிந்திருக்கவில்லை. அ அவர் நான் 3வது நாள்ல உயிரோட எழுந்திருப்பேன்னு சொன்னத அவங்க 3 பேருமே புரிஞ்சுக்கல. 10வது வசனம் சொல்லுது, பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். இந்த அம்மாவும் போ வேண்டியது தானே. அங்கே நின்னு அழுதுட்டு இருந்தா உடனே ஆண்டவர் வந்துருவாரா? ஆமா வந்தாரே. 11வது வசனம் சொல்லுது, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். எவ்வளோ நேரம் அழுதுருப்பா? ரொம்ப நேரம் அழுதுருக்க மாட்டா. இவங்க போய் கொஞ்ச நேரம் அழுதுருப்பா. அப்படியே அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள், தலைமாட்டில் ஒருவனும், கால் மாட்டில் ஒருவனுமாய் உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். இதுவே ஒரு பெரிய மகிமை. ஒரு இது இல்லையா? ஒரு வெளிப்பாடு இல்லையா? ஒரு 2 தூதர்கள பார்க்கறது அவ்வளோ சும்மா கிடையாது. அந்த 2 சீஷர்கள் வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே இவ அழுதுகிட்டே பார்க்கிறவளுக்கு 2 தூதர்கள் காணப்படுறாங்க. நம்மளா இருந்தா அதிலேயே பயங்கரமா திசை திருப்பப்பட்டு நம்ம அதிலேயே சிலாகிச்சு போயிருவோம். ஆண்டவரு தூதன அனுப்பி சொல்றாரேன்ட்டு. ஏன்னா அவங்க சொல்றாங்க. ஏன் அழுறேன்னு கேட்குறாங்க. உடனே நான் அவர வச்ச இடம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா. இத சொல்லிட்டு அவ திரும்பும்போது இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் இயேசுன்னு தெரியல. அப்ப இவளோட இந்த விடாப்பிடியான இந்த அன்பு, அப்படிதான் சொல்லணும். விடாப்பிடியான அன்பு. அதிகாலையில இருட்டோட வந்திருக்கா. இவ ஒரே ஒரு லேடி தான் தனியா வந்திருக்கிறா. திருப்பி போய் அங்க சொல்லி சீஷர்கள கூட்டு வந்து அவங்க கூட போயிட்டாங்க. கூடவே இருந்தவங்க அவங்க கூட போயிட்டாங்க. ஆனா, இவளோட மனசு அத ஏத்துக்க சம்மதிக்கவே மாட்டேன்து. அவர எப்படியாவது கண்டடையணும்னு. இந்த தூதர்கள் வந்தாங்க. அதுக்காவது அவங்க கால்ல விழுந்து, "நல்ல வேளை நீங்களாவது சொன்னீங்க" அப்படின்ட்டு அந்த தூதர்கள பார்த்தா கூட அவளுக்கு ரொம்ப பெரிய எக்ஸைட்மென்ட்டா, ஒரு ஆச்சரியமா ஆயி, அப்படியே அந்த தூதர்களோட நிறுத்தல. திருப்பி
அப்படியே இன்சிஸ்ட் பண்றா. அவர காணோம். அவர எனக்கு வச்ச இடம் எனக்கு தெரியணும் அப்படின்னு அவ அப்படி சொல்லும்போது, ஆண்டவரே அவளுக்கு தரிசனமாகுறாரு. எப்பேர்ப்பட்ட ஒரு பாக்கியம் அவளுக்கு! உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அந்த மகிமையுள்ள ஆண்டவர் அவளுக்கு தரிசனமாகுறார். வேற யாருக்கும் அந்த ஃபர்ஸ்ட்டு அ அவர் இவளுக்கு தான் தன்னை காண்பிக்கிறாரு. அது எவ்ளோ பெரிய ஸ்லாக்கியம். ஏன்னா, இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவளுக்கு விசுவாசம் தெர்ல. இவளுக்கு இது மாரி நடக்கும்னு கூட தெர்ல. அத உணர்ந்து கொள்ளக்கூடிய அவர் உயிர்த்தெழுந்தாருன்னு கூட தெர்ல. ஆனா, இவளுக்குள்ள இருந்தது ஒண்ணு, ஒரு விடாப்பிடியான அன்பு. ஒரு ஒரு அவ்ளோ ஒரு பற்று. இன்னொன்னு ஒரு நன்றி அறிதல் உள்ள இருதயம். லூக்கா 8:2 சொல்லுது. இவ கிட்ட இருந்து ஆண்டவர் 7 பிசாச தொரத்துனாரு. அன்னைக்கு காட்டுன அந்த நன்றி, அந்த கடைசி வரைக்கும் அத அப்படியே வச்சிருக்கா. அந்த நன்றி அந்த மனசுல இருக்கு. நம்ம நன்றி அறிதல் உள்ளவர்களா இருந்து, ஆண்டவர் மேல ஒரு விடாப்பிடியான ஒரு அன்பு நமக்கு இருக்குமானா, நிச்சயமா ஆண்டவரோட மகிமைய நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பார்ப்போம். அவ நம்மள தூதர்களே நம்ம தரிசித்தா கூட, அவங்க நம்மளுக்கு காட்சி குடுத்தா கூட, நம்மள அது பெருசா இது பண்ணாது. ஏன்னா, ஆண்டவரோட உயிர்த்தெழுந்த ஆண்டவரோட அந்த மகிமைய பார்க்குற வரைக்கும் அவ அமைதியா இல்ல. எதுக்கு நம்ம இப்ப என்ன தேவனுடைய மகிமைய பார்த்தா தான் பெருசா? ஏன் தேவனுடைய மகிமை நமக்கு வேணும்? எபேசியர் 6, 12-17. எபேசியர் 6, 12-17. 12, 13மாக்கா? இல்லடா. 12-17. ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். இவ்ளோ நம்மளுடைய போராட்டம் மாம்சத்தோட, ரத்தத்தோட அல்ல. நம்மள சுத்தி நமக்கு போராட்டம் தான். இந்த அந்தகார லோகாதிபதிகளோடும், துரைத்தனங்களோடும், அதிகாரங்களோடும் நமக்கு எப்பொழுதுமே போராட்டம். அதனால தான் ஆண்டவர் நம்மளுக்கு இவ்ளோ ஒரு சர்வாயுத வர்க்கத்தை குடுத்திருக்கிறாரு. நாம எல் எல்லா பார்ட்டியும் கவர் பண்ணிட்டாங்க. பின்னாடி என்ன செய்றது? சத்துரு பின்னாடி வந்தா தலைச்சீரா இருக்கு, பாதரட்சை இருக்கு, அறைய காப்பாத்திக்கிறதுக்கு, அறைய கட்டிக்கிறதுக்கு நமக்கு கச்சை இருக்கு, கையில பிடிச்சுக்கிறதுக்கு கேடகம் இருக்கு, பட்டயம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா நம்மளுடைய பின்னாடி இருந்து சத்துரு நம்மள அட்டாக் பண்ணா நம்மகிட்ட என்ன இருக்கு? நீங்க யாராச்சும் இத சொல்லி தான் ஆகணும். உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும். ஆமென். ஏசாயா 58:8 சொல்லுது. அப்பொழுது விடியற்கால வெளுப்பைப் போல உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். எவ்ளோ சத்துரு எவ்ளோ போராட்டம் பண்ணாலும், ஆண்டவரோட மகிமை நம்மள பின்னாலே காக்கும். அப்பொழுது விடியற்கால வெளுப்பைப் போல உன் வெளிச்சம் எழுப்பி எப்பொழுது? 6வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கணும். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனைக் கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவன் உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை நம்மள பின்னால காக்கும். நீதி முன்னால போகும்.
அவருடைய மகிமை. அதுக்கு தான் நமக்கு ஆண்டவரோட மகிமை தேவை. நம்மள இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்துலயும் நான் ஜெயம் பெற்று வரணும்னா, ஆண்டவரோட மகிமை என்ன பின்னால காக்கிறதா இருக்கணும்னா, நான் என்னவா இருக்கணும்னா, 6வது வசனம் சொல்ற மாரி, எங்கெல்லாம் அநியாயம், அக்கிரமம், அநியாயம் நடக்கும்போது, கண்டும் காணாமல் போகிறவராக நான் இருக்க முடியாது. என்ன சுத்திலும் நடக்கிற அந்த இன்ஜஸ்டிஸ், அந்த சோசியல் இன்ஜஸ்டிஸ்ன்னு சொல்றோம்ல, நம்மள சுத்தி நடக்கிறது எல்லாரும் உடனே நம்ம கொடி பிடிச்சு நம்ம பெரிய ஆளுங்களா நம்ம போயிற முடியாது. ஆனா, நம்மள சுத்தி நடக்கிறதுல நிச்சயமா ஒரு நியாயத்தின் பக்கம் நம்ம நிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். அநியாயத்த செய்றவங்க ஒருவேளை நமக்கு ஒருவேளை ஒரு காரியத்துல அவங்க நமக்கு வேண்டப்பட்டவங்களோ, இல்ல அவங்க பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்களோ, ஒரு இந்த சொசைட்டில பெரிய இதா இருக்கிறவங்களா இருந்தா கூட, நம்ம பயப்படாதபடிக்கு அக்கிரமத்தின் பக்கம் நம்ம நிக்கக்கூடாது. முடிந்த நெருக்கத்துல இருக்கிறவங்கள விடுதலையாக்குறது நம்ம அததான் செய்றோம். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பாவத்துல, சாபத்துல, நோயில கட்டப்பட்டிருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அத அவிழ்த்து விடுகிறோம். அடுத்தது நம்ம அன்னைக்கு கூட சவுந்தரா சிஸ்டர் கூட ஈகைன்னு சொல்லி அந்த இது சொன்னாங்க. பசி உள்ளவனுக்கு எப்படி நம்மளுடைய ஆகாரத்த கொடுக்கணும். நம்மகிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுக்கணும். துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்ல சேர்த்துக் கொள்கிறது. அது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஆனா, வஸ்திரம் இல்லாதவனுக்கு நிச்சயமா நம்மளால அத குடுக்க முடியும். இதுல வந்து உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல்னு இருக்கு. ஆக்சுவலா உன்னைப் போல மத்தவங்க ரத்தமும் சதையுமா இருக்கிற மற்றவனை நெறைய பேர் இத ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு தெரியல. ஆனா, இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கிற மாரி பார்த்தா, நம்மள போல சதையும், ரத்தமும் உள்ள சக மனுஷனுக்கு நம்ம இதையெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அப்பதான் நம்மளால ஆண்டவரோட மகிமைய நம்மளால நம்முடைய வாழ்க்கையில உணர முடியும். இது நம்ம நீங்களே வீட்ல போய் கூட நீங்க வாசித்துக்கலாம். நல்ல சமாரியன் இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. லூக்கா 10வது அதிகாரம் 30லேருந்து 35 வாசித்தீங்கன்னாலே, எப்படி தனக்கு ஏன் தான் ஆகாரத்த பகிர்ந்து குடுன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் தான் வழிக்கு எடுத்துட்டு வந்த அ தன்னோட எண்ணெயும், அ திராட்சை ரசத்தையும் அந்த வழியில இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அவர் வந்து குடுக்குறாரு. அவங்க அந்த காலத்துல வந்து கள்ளர்கள் வரும்போது ஒருத்தன கொன்னுட்டு, ஒருத்தன திருடிட்டு அப்படி போயிற மாட்டாங்களாம். அப்படியே அங்கேயே தான் இருப்பாங்க. அப்படியே அந்த புஷஸ்க்குள்ள, அந்த காடுகள் அந்த இதுக்குள்ள அப்படியே தான் இருப்பாங்க. அடுத்தவங்க வர வர அவங்களையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மனுஷன் அதையெல்லாம் பயப்படாம தன்னோட த தன்னோட வசதிக்காக அவர் தான் ஒரு சுய வாகனத்த அது கழுதையோ, குதிரையோ ஏறி வந்திருப்பாரு. ஆனா இந்த ஒரு சிக்கானவர தூக்கி உயிருக்கு போராடுறவர தூக்கி அது மேல வச்சுக்கிட்டு இவர் நடந்து தான் போயிருப்பாரு. ஓட்டிக்கிட்டு போயிருப்பாரான்னு சொல்ல முடியாது. தன்னோட அந்த வசதியெல்லாம் விட்டு குடுத்து, தான்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் குடுத்து, அவர பார்த்துக் கொள்ளும்படியா சொல்றான். அந்த கட்டப்பட்டிருக்கிற மனுஷனுக்கு இவர் பாராட்டின அன்பு அவ்ளோ பெரிய அன்பு. இந்த இந்த கள்ளர்களோட அந்த அபாயம் இருந்திருந்தா கூட, ஆண்டவர் நிச்சயமா அவங்க கிட்ட ஒப்பு குடுத்திருக்க மாட்டாரு இந்த மனுஷன. ஏன்னா, அவரு கர்த்தருடைய மகிமை இந்த மனுஷனோட பின்னால நிச்சயமா இவர பாதுகாக்கிறதா இருந்திருக்கணும். நீங்களும் நானும் அப்படிதான். அம் நம்மளால இயன்றது, நம்ம கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுக்க முடியா சொல்றாரு. இன்னொருத்தன் அந்த இவர் போய் அந்த சத்திரத்துல உட்டாரே, அந்த ஆளையும் பாராட்டணும். இவர் திருப்பி வந்து பணம் குடுப்பாருன்னு என்ன நம்பிக்கை? ஆனா, அவரும் அந்த ஆள ஏத்துக்கிட்டு, அந்த குடுத்த பணத்துக்கு அவர பார்த்து, அவர நல்லாக்கி அனுப்பியிருப்பாருன்னா, அந்த மனுஷனையும் ஆண்டவரோட மகிமை நிச்சயமா பாதுகாத்திருக்கும். 1858 அந்த அந்த வருஷத்துல ரமாபாயிங்கிற ஒரு மராத்தி பிராமின் கேர்ள் பிறக்கிறா. அந்த காலத்துலலாம் சர்வ சாதாரணம். அந்த அந்த பிள்ளையோட அம்மாக்கு கல்யாணம் ஆகும்போது வயசு 9. அப்ப இந்த பிள்ளை எத்தனை வயசுல பிறந்ததோ தெரியல. அத குறிச்சு பெருசா போடல. அதுவும் அவங்க தம்பியும். இது இது எப்படிப்பட்ட குடும்பம்னா, சமஸ்கிருத மொழிய
அப்படியே பாராம படிச்சு எல்லா இடத்துலயும் அந்த புராணங்களை போய் ஒப்பிச்சு அதுல வர்ற கோயில் குளம் அந்த புண்ணிய ஸ்தலங்கள்ல போய் அதை ஒப்பிச்சு ஒப்பிச்சு இவளோட அப்பா அம்மா தம்பி இப்படி 4 பேரும் அதை ஒப்பிச்சு அப்படி ஊர் ஊரா போய் அப்படி ஒப்பிப்பாங்க. அதுல கிடைக்கிற ஒரு சின்ன வருமானத்தை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்படி ஒரு குடும்பத்துல பிறந்தவ தான் இந்த ரமாபாய். அதுக்கு அந்த நேரத்துல தான் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாச்சு. அப்ப வந்து அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க. 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. இந்த பிள்ளைக்கு 16 வயசு அப்ப. நல்லவேளை அவங்க அப்பா கொஞ்சம் ஒரு முற்போக்குவாதி. அந்த காலத்துல பெண் பிள்ளைகளுக்கு வந்து எதுவுமே சொல்லிக் கொடுக்க கூடாது. ஆனா அவங்க அப்பா இவளுக்கு சமஸ்கிருதம் சொல்லி கொடுத்து அவரு அந்த அந்த காலத்திலேயே அவர் ஒரு புரட்சி மாதிரி இந்த பிள்ளைக்கு அதை சொல்லி கொடுக்குறாரு. ஆனாலும் பெரிய லெவல்ல ஒன்றும் படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி தம்பியும் இவளும் இருந்துகிட்டு இருக்கிற நேரத்துல தம்பியும் ஏதோ ஒரு வியாதியில இறந்து போயிடுறான். தனி ஆளா நிக்கிற அவ வந்து ஒரு பெண்களை வந்து ஒரு பொருளாவே மதிக்காத அந்த காலத்துல, குழந்தை திருமணம் இருக்கிற அந்த காலத்துல இவ வந்து ஒரு கல்கத்தாக்கு போய் அங்க ஒரு யூனிவர்சிட்டில எல்லாம் படிச்சு 7 லாங்குவேஜஸ் இந்த அம்மா ஈஸியா பேசுவாங்களாம். அவங்க வந்து ஒரு லாயரை கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி 2 வருஷத்துல அவர் இறந்து போயிடுறாரு. விதவையாகும் போது இவங்களுக்கு வயசு 23. அந்த காலத்துல விதவையானா மொட்டை அடிச்சு இந்த பிராமின் கம்யூனிட்டி மொட்டை அடிச்சு வெள்ளை சேலை கட்டி அவங்க வீட்டுல ஒரு மூலையில இருக்கணும். நம்ம ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு இலைய எப்படி தூர போடுவோம் அதே மாதிரி ஒரு நிலைமை தான் அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா இவ கொஞ்சம் கூட அப்படி அந்த சமுதாயத்தோட இதுக்கு சோர்ந்து போகாம இன்னும் இந்த கல்கட்டா யூனிவர்சிட்டியில போய் அவங்க இந்த சமஸ்கிருத தொடர்பா ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்க வந்து ஒரு வெள்ளைக்காரங்க இவங்கள பார்த்து இவங்களை இங்கிலாந்துக்கு கூப்பிட்டு போய் அங்க அவங்க போய் ஆண்டவரை அறிந்து கொண்டு அவங்க கிறிஸ்டியனா மாறுறாங்க. எவ்வளவு இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. 1860கள்ல இது வந்து இந்த இந்த காரியம் வந்து நடக்கவே வாய்ப்பில்லை. ஆனா ஆண்டவர் அவங்களை அங்க கொண்டு போய் தன்னை அவங்களுக்கு வெளிப்படுத்தி அவங்க அதை ஏற்றுக்கொண்டு திருப்பி இந்தியாவுக்கு வந்து விடுதலையை பெற்றுக்கொண்ட அவங்க நுகத்தடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட அவங்க தான் பெற்ற விடுதலைய வந்து அப்படியே வச்சுக்காம திருப்பி வந்து யாரெல்லாம் தன்னை போல இந்த குழந்தை விதவையாகிறாங்கல்ல, சின்ன பிள்ளைங்களா விதவையாகிற அவங்கள வந்து வீட்லயும் யாரும் கவனிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களை எல்லாரையும் எடுத்து முக்தி மிஷன்னு இப்ப இன்னைக்கு கூட இருக்குது. பண்டித ரமாபாய் முக்தி மிஷன்னு இன்னைக்கும் புனேவில் இருக்குது. இன்னைக்கும் அவங்களோட இறப்புக்கு அப்புறம் கூட இன்னைக்கும் பெண்களோட முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் எவ்வளோ பெரிய விடுதலைய ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றிருக்கிறோம். ஆனா விடுவிக்கப்படாம இருக்கிறவங்களுக்காக நம்மளால முடிஞ்சது ஜெபிக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வந்து அக்கிரமம் நடக்கும் போது, அநியாயம் நடக்கும் போது நம்ம நியாயத்தின் பக்கம் நிற்கிறவர்களா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. நம்ம கிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம். எல்லாத்துக்கும் மேல ஆண்டவரோட மகிமையை நம்ம பார்க்கணும்னா நம்மளுக்கு பேஸ் அந்த அடி வந்து விசுவாசம். அந்த விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்போம். நம்ம அந்த விசுவாசத்தை நம்ம விட்டுறக்கூடாது. அந்த மகதலேனா மரியாளை போல ஒரு ஒரு விடாப்பிடியான ஒரு அன்பு, இந்த ஒரு அன்பு, ஒரு நன்றி அறிதல் உள்ள இருதயம், அப்புறம் மோசே ஆரோனை போல எல்லாம் நெருக்கம், நம்ம திருப்பி பேசி திருப்பி அவங்கள அடிச்சு இது பண்ணணும்ன்ற பேச்சாலேயே அடிச்சு அவங்கள ஒண்ணும் இல்லாம ஆக்கணும்ன்ற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணாம ஆண்டவரோட காலில் போய் நம்ம சாஷ்டாங்கமா விழுந்து கிடக்கும் போது நிச்சயமா ஆண்டவரோட மகிமையை நம்ம பார்ப்போம். அது நம்மளை பிறகாலே நம்மளை பின்னாடி காக்கும். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.